ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் வீடியோவாக இருந்தாலுமே சரி, அது உங்கள் லாங்குவேஜில் ஃப்ரீயாகவே ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லிங்க் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் எதுனா பனினி ட்ரான்ஸ்லேட்டுங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ட்ரான்ஸ்லேட் வீடியோன்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் போய்ட்டு நம்மளோட வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, செலக்ட் வீடியோங்கிறத கொடுக்கணும். செலக்ட் வீடியோ கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எதுலேருந்து வீடியோ எடுக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேலரியில் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து லிங்க்கை மட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட லிங்க்கை வந்து எடுப்போம். இதுதான் நம்ம வீடியோவோட லிங்க்கு. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோ தான் நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஸோ அதோட லிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோட லிங்க்கை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ தான் நான் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் எடுத்துகிட்டேன். அது வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆப்பே வந்து அது என்ன லாங்குவேஜோ அதை தானே டெரெக்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து இதோட லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப்பே கூட அதை வந்து அழகாக சூஸ் பண்ணி எடுத்துரும். இப்போ பாருங்கள், ஆட்டோ டெரெக்ட் ஆகி அந்த வீடியோட லாங்குவேஜ் இதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அரபிக், பெங்காலி, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் உள்ள நிறைய லாங்குவேஜ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற எல்லா லாங்குவேஜுமே இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தமிழ் லாங்குவேஜில் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஸோ தமிழில் கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா மேல் வாய்ஸாக ஃபேமிலி வாய்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா மேல் வாய்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் ஃபேமிலி வாய்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து மேல் வாய்ஸே கொடுக்குறேன். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இப்போ ஒருவேளை மேல் வாய்ஸ் அந்த வீடியோ வந்து மேல் வாய்ஸில் இருக்குது அப்படின்னா அது மேல் வாய்ஸில் தான் மாற்றலாமா இல்லை ஃபீமேல் வாய்ஸ்லேயும் மாற்றலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலி வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜும் சரி, அந்த வாய்ஸும் சரி, அந்த ஒரிஜினல் வாய்ஸ், அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜில் உங்களுக்கு ஏற்ற வாய்ஸில் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து மேல் வாய்ஸ்லேயே மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸில் வேணாலும் நீங்கள் ஃபீமேல் வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேல் வாய்ஸை கொடுத்து அடுத்து என்னென்னா ப்ரெசீட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ப்ரெசீட் கொடுக்கும்போது எஸ்ஆர்னு கேட்கும். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். இப்போ வந்து அந்த வீடியோ வந்து லோட் ஆகிட்டுருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, 3, 4, 5 நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. இந்த ஆப் வந்து தானாக அதை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ தானாக இந்த வீடியோ வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். மேலே 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து என்னென்னா உங்களோட வீடியோவோட லென்த்தை பொறுத்து தான் அந்த 2 மினிட்ஸ் அந்த டைமிங் வந்து மாறும். இப்போ வந்து ஷார்ட் டைம் வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். இதே லாங் டைம் வீடியோவாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ். ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். ரொம்ப நேரம் ஆகாது. இங்கே பாருங்கள், ஸ்டெப் 2 முடிஞ்சு அடுத்து ஸ்டெப் 3, 4 இது தானாக ஃபுல்லாகி உங்களுக்கு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த ஒரு பே பண்ணுங்கிற அவசியம் வேறு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து லோட் ஆகி ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு இந்த ஹோம் பேஜ்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ப்ளே பட்டன் கொடுத்து. இதை கொடுத்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட லைப்ரரி. இதில் பாருங்கள், நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண இந்த வீடியோ வந்துட்டு. ஸோ இதை பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. களைப்பாகவும் பசியாகவும் தாகமாகவும் இருக்கும் வரை கிங் தனது புதிய சக்தியை அனைவருக்கும் காட்டுகிறார். ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து அழகாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக அதே வாய்ஸில் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஒரு மேல் வாய்ஸில் தமிழ் லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாய்ஸ் ஓவர் பண்ணி அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஃப்ரீ தான், பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மேலே பாருங்கள், இல்லை 27 மினிட்ஸ் 42 செகண்ட்ஸ்னு கொடுத்துருவாங்களா. இது வந்து என்னென்னா நீங்கள் இவ்வளோ டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த லிமிட் இது. ஸோ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, உங்களால் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்பவும் ஈஸியாகவே முடிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு
உங்களோட வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டு விட்டாலே போதும். அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது தானாக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த வீடியோ வந்து எப்படி நம்ம கேலரியில் சேவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண வீடியோ இங்கே இருக்குது. இதில் வந்து 3 டாட் கொடுத்து ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அது கீழே பாருங்கள் டவுன்லோட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோவை உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து சந்தேகத்து வேலையே இல்லை, ரொம்பவும் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து யூடியூப்போட வீடியோ தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ கேலரியில் வச்சுருக்கீங்கன்னா, இல்லை உங்களோட வீடியோவே சரி கேலரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதேமாதிரி கூட நீங்கள் வந்து இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதாவது உங்களோட வீடியோ வந்து டப் பண்ணணும், வேறு வாய்ஸில் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதேமாதிரி கூட நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஃப்ரீ தான், பேலாம் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், பாய்.